வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான கல்கண்டு பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி சக்கரை பொங்கல் மட்டுமே செய்யாம இந்த மாதிரி வித்தியாசமா கல்கண்டு பொங்கல் செய்து பாருங்க. நிச்சயமா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க சுவையான இந்த கல்கண்டு பொங்கல் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து காய்ச்சிக்கலாங்க. நான் இன்னைக்கு பொங்கல்ல சேர்க்கறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவி சுத்தம் செய்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேங்க. ஏன்னா அதோடைய வாசனையும் டேஸ்ட்டும் பொங்கலுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால இது ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டா சீரக சம்பா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ரெகுலர் பச்சரிசியும் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து கலந்து விட்டுடலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா குழஞ்சி வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஓப்பன் வெசலில் குக் பண்ணும்போது பொங்கலுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாங்க. அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இதை அப்பப்போ லேசாக கலந்து விட்டுருங்க. பொங்கல்ல சேர்க்கறதுக்காக நம்ம இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு கற்கண்டு எடுத்துருக்கோங்க. இப்போ இதை லேசா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க கற்கண்டை சேர்த்துட்டு இது கரையிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்ம சேர்த்திருந்த கல்கண்டு எல்லாம் நல்லா கரைஞ்சு திக்கான ஒரு சிரப் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம சேர்த்திருந்த அரிசி பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து குழஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம இதை பாலே வேக வைக்கும் போது பொங்கலோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பாருங்க, அரிசி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா குழஞ்சு வெந்திருக்கணுங்க. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க கற்கண்டு சிரப்பு இதுல சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இப்போ இது திக்காய் வர வரைக்கும் 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாங்க. அப்பப்ப கலந்து விட்டுக்கங்க, அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக. கொஞ்சமா குங்குமப்பூ சூடான தண்ணி சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல சின்னதா ஒரு பீஸ் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. பச்சை கற்பூரத்தோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால கொஞ்சமா சேர்த்துனோம்னாலே ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம சேர்த்திருக்க குங்குமப்பூவும் பச்சை கற்பூரமும் சேர்ந்து இந்த பொங்கலுக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. பச்சை கற்பூரம் பொங்கலுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதோட இதுல இருக்க ஸ்வீட்னஸ்னால நம்ம உடம்புல கபம் சேராமையும் பார்த்துக்குங்க. இப்போ இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்து சூடு செய்துக்கலாங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நெய்யோட அளவு உங்களுடைய சாய்ஸ் தாங்க. உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பாதாம் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமா முந்திரியும் சேர்த்து இது பொன்னிறமா வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கலாங்க. இப்போ இந்த பாதாம் முந்திரியை நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க பொங்கல்ல சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்மளுடைய கல்கண்டு பொங்கல் கம கமன்னு நல்ல வாசனையோட ரொம்ப சூப்பரா தயாராயிருச்சுங்க. இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான இந்த கல்கண்டு பொங்கல் ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற ரெசிபி வீடியோஸையும் பாருங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.